வணக்கம். குட் ஈவினிங். மீண்டும் ஒரு ஐக்யூ வகுப்புல உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த அடிப்படையில் நாங்கள் இன்று சீக்ரெட் கோட், கோடிங் டீகோடிங், அதாவது தரப்பட்ட ரகசிய குறியீட்டுக்கான விடைகளை கண்டுபிடிப்பது தொடர்பான சில முக்கியமான விடயங்களை இன்று பார்க்க போறோம். அந்த அடிப்படையில இந்த சீக்ரெட் கோட்டோட தொடர்புடைய 10 மாடல்ஸ் இருக்குது எங்கிட்ட. அதுல இன்றைய வகுப்புல நாங்க 2 மாடல்கள்ல குறிப்பிட்ட சில வினாக்களை மட்டும் பார்க்கறதுக்கு இருக்கிறோம். எனவே தொடர்ச்சியாக எங்கட வகுப்புகள்ல இணைந்து கொள்வதனூடாக, ஐக்யூ சென்டரினால் நடத்தப்படுகின்ற இந்த வகுப்புல இணைவதனூடாக நீங்க மற்றைய விடயங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில எங்களுக்கு தெரியும் சீக்ரெட் கோட்ன்றது பொதுவாக ஆங்கில எழுத்துக்களை அடிப்படையாக வைத்து வாரது. அதே போல தமிழ்லையும் வரும். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க இங்கிலீஷ் லெட்டர்ஸோட தொடர்புடைய வினாக்கள் வரும்போது அந்த வினாக்களுக்கான விடைகளை எவ்வாறு இலகுவாக செய்யலாம், அதே போல எவ்வாறான டைப்ல இந்த சீக்ரெட் கோட்டோட தொடர்புடைய வினாக்கள் வரும் என்பது தொடர்பாக இன்றைய வகுப்புல நாங்க பார்க்க உள்ளோம். அந்த அடிப்படையில எங்க கவனிங்க, இங்க உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தரப்பட்ட ஆங்கில எழுத்துக்களை நாங்க இந்த ஓர்டர்ல எழுதி கொள்வோம். ABCDEF சொல்லி 13 எழுத்து, மொத்தம் 26 எழுத்துக்கள் காணப்படுது. அதுல 13 எழுத்துக்களை முதலாவதாகவும் அதன் பின் அடுத்த 13 எழுத்துக்களை எதிர்த்திசையாகவும் எழுதி நம்பரை போட்டு வச்சு கொள்ளுங்க, நம்பரை இட்டு வைத்துக் கொள்ளுங்க. ABCDEF GHIJKLMN அது 13 வரும். இங்கால NOPQRSTUVWXYZ வந்து 26 எழுத்து வர கட்டியும் வரும். அந்த அடிப்படையில இங்க கவுனிங் அந்த வினாவை, இங்க இந்த பேங்க் என்று சொல்லப்படுற இந்த சொல், பேங்க் என்று தரப்பட்டிருக்கிற இந்த சொல் கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு இதுல மொத்தமாக 15 முறையில இந்த பேங்க்ன்ற சொல்ல நாங்க ரகசிய குறியீடுகளாக உருவாக்க முடியும்னு காட்டி வச்சுறேன். இதையும் விட கூடுதலாக எங்களால உருவாக்கலும் நாங்க ஒரு 15 முறையில இந்த பேங்க்ன்ற சொல் எவ்வாறு உருவாகிறது, இதுல உள்ள லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லி நாங்க இன்றைய வகுப்புல பார்க்க போறோம். இதுல பாருங்க, இந்த பேங்க்ன்ற சொல், இந்த பேங்க்ன்னு தரப்பட்டு இந்த குறிப்பிட்ட சொல்லானது இவ்வாறு 15 முறைகள்ல இங்க நாங்க காட்டி வைக்கிறோம். இதையும் விட கூடுதலான முறைகள் வரலாம். எங்களுக்கு இந்த 15 முறைகளும் தெரிந்தால் இதை தழுவியதாக மற்ற வினாக்களை நாங்க என்ன செய்யலாம்னா செய்து பார்க்கலாம். அந்த அடிப்படையில பாருங்க, இப்ப இந்த பேங்க்ன்ற சொல் எங்களுக்கு இங்க மாறி இருக்கிறது CBOL. இத பாருங்க, இந்த பேங்க்ன்ற சொல் இங்க மாறிச்சு, CBOL மாறி இருக்கிற CBOL. இந்த BC ஆகவும் AB ஆகவும் NO ஆகவும் KL ஆகவும் மாறி இருக்கிற. இப்ப பாருங்க, BC ஆகுது, அப்ப ஒன்று கூட்டுப்படுது. அதே போல எங்களுக்கு AB ஆகுது, ஒன்று கூட்டுப்படுது. NO ஆக மாறுது, NO ஆக மாறுனா ஒன்று கூட்டுப்படுது. அதே போல KL ஆக மாறுது, இங்கேயும் ஒன்றொன்று கூட்டுப்படுது. எனவே தரப்பட்ட ஒவ்வொரு எழுத்துடனும் ஒன்றை கூட்டுவதன் ஊடாக பியோட ஒன்றை கூட்டுனா பின்ற பெருமானம் 2, 2ஓட ஒன்று சேரும்போது 3 வரும். 3க்குரிய பெருமானம், 3க்குரிய எழுத்து C. ஏன்ற பெருமானம் 1, 1ஓட ஒன்றை கூட்டணும்னு சொன்னா 2 வரும். 2க்குரிய எழுத்து B. என்ற பெருமானம் 14, 14ஓட ஒன்றை கூட்டணும்னா 15. ஆகவே N இருக்கிறதுக்கு பதிலாக O வந்துடும். அதே போல K பெருமானம் 11, 11ஓட ஒன்றை கூட்டும் போது 12 வரும். 12க்குரியது N. எனவே இந்த பேங்க்ன்ற சொல் CBOL என்று மாறுன்னு சொன்னா ஒவ்வொரு எழுத்துடனும் ஒன்றொன்று கூட்டுப்பட்டிருக்கிற. அதே போல அடுத்ததை பாருங்க, இந்த ரெண்டாவது பாருங்க. இந்த பேங்க்ன்ற எழுத்து AZMJ வருது.
இங்க பாருங்க பி பி வந்து ஏ ஆக மாறுது. பி என்ற பெருமானம் 2, பி என்ற பெருமானம் 2, 2ல இருந்து 1 கழிக்கும் போது 1 வரும். அதே போல ஏ வந்து Z ஆகுது. இந்த ஓர்டர்ல நாங்க எழுதிட்டு வந்தா ஜெட்டுக்கு அடுத்தது ஏ வரும், ரிவேர்ஸ் ஆகுது, மாறி பின்னால வருது. ஆகவே ஏக்கு பின்னால உள்ளது ஜெட் வரும். ஏக்கு பின்னால உள்ளது அந்த ஓர்டர்ல நீங்க ABCD எழுதிட்டு வரக்குள்ள ஜெட்டுக்கு பிறகு ஏ எழுதுவீங்க. அப்ப ஏக்கு முன்னால உள்ளது ஜெட் வரும், ஏக்கு முன்னால உள்ளது ஜெட். அதே போல என்ற பெருமானம் எங்களுக்கு 14 வருது. இங்க விட M வந்துச்சுல, ஆகவே 1 குறையுது. அதே போல கே இந்த பெருமானம் இங்க பேங்க்ல எங்களுக்கு கே இந்த பெருமானம் தெரியும். இதுல தரப்பட்டிருக்கிறது எங்கட அடுத்த எழுத்து. இதை பாக்குறோம் நாங்க எந்த இருக்குது கே ஜே ஆக வருது, 1 குறைஞ்சிருக்கிற. எனவே இங்க ஒவ்வொரு பெருமானத்தோடையும் 1 குறையுது, ஒவ்வொரு பெருமானத்தோடையும் 1 குறையுது. பில 1 குறைஞ்சா ஏல 1 குறைஞ்சா ஜெட். அதே போல எண்ணுல 1 குறைஞ்சா எம், கேல 1 குறைஞ்சா கேக்கு முன்னால உள்ள எழுத்து ஜே, எண்ணுக்கு முன்னுக்கால உள்ள எழுத்து எம், ஏக்கு முன்னால உள்ள எழுத்து ஜெட், பிக்கு முன்னால உள்ள எழுத்து ஏ. அடுத்ததை பாருங்க, இந்த பேங்க் என்ற சொல் CCMO வந்துச்சு. CCMO பி 2ஆக மாறுது, பி 2ஆக உள்ளது 3ஆ போயிட்டு. அப்ப முதலாவது 1 கூட்டுப்படுது, முதலாவது 1 கூட்டுப்படுது. அதுக்கு பிறகு பாருங்க, அதுக்கு பிறகு ஏசி ஆகுது, ஏசி ஆகுதுன்னு சொன்னா 2 கூட்டுப்படுது, அடுத்தது 2 கூட்டுப்படுது. அப்ப முதலாவது எழுத்தோட 1 கூட்டுப்படுது, 2வது எழுத்தோட 2 கூட்டுப்படுது. என் எம் ஆகுதுன்னா 1 கூட்டுப்படுது. கே ஓ ஆகுதுன்னா, கே வந்து எங்களுக்கு இங்க கே வந்து இதுல பாருங்க எங்களோட என் எம் ஆகுது, அடுத்தது கே வந்து ஓ ஆகுது. இப்ப கே வந்து ஓ ஆகுதுன்னு சொன்னா அதுல எங்களுக்கு 2 கூட்டுப்படுது. இதுல பாருங்க முதலாவது எங்களுக்கு இந்த ஓர்டர் எவ்வாறு போகுதுன்னு பாருங்க. முதலாவது பாருங்க பி வந்து சி ஆகுதுன்னு சொன்னா, பி வந்து சி ஆகுதுன்னு சொன்னா எங்களோட ஃபர்ஸ்ட்டுக்கு பி வந்து சி ஆகும்போது 1 கூட்டுப்படுது. அடுத்தது ஏ வந்து சி ஆகும்போது 2 கூட்டுப்படுது. அடுத்தது என் ஆகும்போது என் ஆகும்போது எங்களுக்கு 1 கழிப்படுது. என் வந்து எம் ஆகுதுன்னா 1 கழிப்படுது, 1 கழிப்படுது. அதுக்கு பிறகு பாருங்க கே வந்து ஓ ஆகுது, கே வந்து ஓ ஆகுதுன்னு சொன்னா அந்த எழுத்தை பாருங்க, அதுல பேங்க்ன்ற எழுத்துல CCMO வருது, CCMO வருது. பேங்க்ன்ற எழுத்துல CCMO வருது. கேயோட 2 கூட்டணும்னா, கேயோட 2 கூட்டணும்னு சொன்னா கேயோட 2 கூட்டும் போது CC1 1 + 2 இதுல MO CCMO. இத பாருங்க, கொஞ்சம் கவனிப்பீங்க. இதுல பாருங்க இந்த பேக்ன்ற சொல் CCMO வருது, BC ஆகுதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க எங்கட BC ஆகுது, BC ஆகுதுன்னா 1 சேருது. அப்ப 1 கூடுனா முதலாவது எங்கட அந்த பேங்க்ன்ற சொல், பேங்க் சொல்லப்படுற சொல் CCMO வந்துச்சுல, CCMO BC ஆகுதுன்னா இதுல 1 கூடுது. பிறகு AC ஆகுதுன்னு சொன்னா, AC ஆகுதுன்னா இதுல 2 சேருது. பிறகு N வந்து M ஆகுதுன்னா, N வந்து எங்கிட்ட M மாறுது, N வந்து M மாறுது. அப்ப N வந்து M சொல்லி மாறணும்னா, N வந்து M ஆகணும்னா 1 குறையணும், இதுல 1 குறையுது. அடுத்தது கே வந்து ஓவாக மாறுது, கே வந்து ஓவாக மாறுதுன்னு சொன்னா ஓகே. இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, இது கொஞ்சம் பிழையாக அடிபட்டுட்டு நான் அடுத்ததை பார்ப்போம். இதுல கொஞ்சம் பிழையா மாறிட்டு நான் அடுத்ததை சொல்றேன் பாருங்க, சரியான தாரணம் உங்களுக்கு. ஓகே, அடுத்ததை பாருங்க, எங்களுக்கு அடுத்தது y set mp மாறுது, y set mp மாறிடுது. இப்ப y set mp சொன்னா இதுல பாருங்க
இந்த பேங்க் என்று தரப்படுற இந்த சொல்லுல பேங்க் என்று தரப்படுற இந்த சொல்லுல வீண்ட எதிராக உள்ளது வை. வீண்ட எதிராக உள்ளது வை. ஏ இன்ற எதிராக உள்ளது ஜெட். ஏ இன்ற எதிராக உள்ளது ஜெட். என் எதிராக உள்ளது எம். என் எதிராக உள்ளது எம். அடுத்தது கே இன்ற எதிராக உள்ளது பி. ஆகவே எதிர் எதிர் எழுத்து வந்துருச்சுங்க. இந்த பேங்க் என்ற சொல்லுக்கு பிக்கு எதிராக உள்ளது வை. அதே போல ஜெட்டுக்கு ஏக்கு பிக்கு எதிராக உள்ளது வை. ஏக்கு எதிராக உள்ளது ஜெட். எண்ணுக்கு எதிராக உள்ளது எம். அதே போல கேக்கு எதிராக உள்ளது பி. ஆகவே எதிர் எழுத்து வந்துருச்சுங்க. எதிர் எழுத்து தரப்பட்டுச்சு. எதிர் எழுத்து தரப்பட்டுள்ளது. எதிர் எதிர் எழுத்து தரப்பட்டுச்சு. அடுத்தது பாருங்க, இந்த சி செட் ஓஜே கொஞ்சம் பாருங்க. சி செட் ஓஜே பார்ப்போம். சி செட் ஓஜே. இந்த சி செட் ஓஜே அப்படி எப்படி வந்துச்சுன்னு சொன்னா எங்களை பாருங்க. சி செட் ஜே. இப்ப இந்த பி வந்து இதுல பாருங்க, பி பேங்க் தரப்படுற எங்களை சொல் பிஎன்கே என்று தரப்பட்டிருக்கிறது. சி செட் ஓஜே அப்படின்னு வந்தால் இதோட ஒன்று கூடுது, இங்கால ஒன்று குறையுது. பிறகு என் வந்து ஒன்றாகு ஓ ஆகுனா ஒன்று கூடுது. பிறகு கே வந்து ஜே ஆகுதுன்னா ஒன்று குறையுது. எனவே இந்த ஓர்டர் எங்களுக்கு எவ்வாறு போகுதுன்னா ஒன்று கூடுது, பிறகு ஒன்று கழியுது, பிறகு ஒன்று கூடுது, பிறகு ஒன்று குறையுது. இந்த ஓர்டர் எங்களுக்கு அவ்வாறு போகுது. பாருங்க, இந்த பேங்குன்னு தரப்பட்டிருக்கிறது. சி செட் ஓஜேன்னு வரும்போது பி வந்து சி ஆகுதுன்னா ஒன்று கூடுது, ஏ வந்து செட் ஆகுதுன்னா ஒன்று குறையுது. ஏக்கு முன்னால உள்ள எழுத்து செட். இந்த ஓர்டரை நீங்க ஏ பி சி டி இ எஃப் எழுதுனீங்க என்றால் ஜெட் முடிய பிறகு ஏ வரும். எனவே ஏக்கு முன்னால உள்ளது ஜெட். ஏக்கு முன்னால உள்ளது ஜெட். எண்ணுக்கு முன்னால உள்ளது எண்ணுக்கு பின்னால உள்ளது ஓ. கேக்கு முன்னால உள்ளது ஜே. ஒன்று கூடுது, ஒன்று குறையுது, ஒன்று கூடுது, ஒன்று குறையுது. எனவே இந்த நாளை நாங்க இந்த அஞ்சையும் பார்த்துட்டோம். இதுல கொஞ்சம் மாற்றம் கொண்டு வரும், அதை சொல்லி தரணும். அடுத்தது பாருங்க, இந்த எழுத்து ஏபிஎம்எல். ஏபிஎம்எல் பாருங்க. இந்த ஏபிஎம்எல்ன்றது எவ்வாறு வருதுன்னா எழுத்துக்கள் இன்டர்சேஞ்ச் ஆகுது, இடம் மாறுது. அதாவது ஏ முன்னால பி பின்னால, ஏ முன்னால வருது, பி பின்னால வருது. அதே போல அதாவது இந்த பெருமானங்கள் தரப்பட்டு அது முன்னாலையும் பின்னாலையும் மாறுது. பெருமானங்கள் தரப்பட்டு இப்ப பாருங்க, இந்த ஏ எங்களுக்கு முன்னால வந்து ஏ முன்னால வந்து அந்த இன்டர்சேஞ்ச் இடமாற்றப்படுவது. அதுல இடமாற்றப்படுவது. அதுல எப்படி இடமாற்றப்படுவதுன்னா அதுல நான் உங்களுக்கு தந்ததுல சரியா தந்துச்சுன்னா அதுல ஏபி ஏபி கே இதுல பார்த்தோம்னா ஏபிஎம்எல். ஏபிஎம்எல் ஏபிஎம்எல் பாருங்க. இந்த ஏபிஎம்எல் பார்த்தோம்னா இங்க எங்கிட்ட பின்றது 2, ஏ 1, ஏ 1, பி 2. பிறகு எண்ணுண்ட விட எண்ணுண்ட பெருமானம் 14, எம்முண்ட பெருமானம் 13, கேண்ட பெருமானம் 11, எல்லுண்ட பெருமானம் 12 வருது. ஆகவே இதை நாங்க எடுத்து பார்த்தோம்னா இந்த பேங்க் அப்படின்னு தரப்பட்டதை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அது ஏபிஎம்எல் மாறுது. ஏபிஎம்எல் மாறுதுன்னா முதலாவது ஒன்று குறையுது, ரெண்டாவது ஒன்று கூடுது, அதுக்கு பிறகு ஒன்று குறையுது, பிறகு ஒன்று கூடுது. எனவே இந்த ஓர்டர் எங்களுக்கு எவ்வாறு வருதுன்னா ஒன்று குறையுது, ஒன்று கூடுது, ஒன்று குறையுது, ஒன்று கூடுது. இந்த ஓர்டர்ல வருது. பேங்க்ன்றது ஏபிஎம்எல் வந்துச்சுன்னு சொன்னா ஃபர்ஸ்டுக்கு உள்ளதுல ஒன்று குறையுது, செகண்டோட ஒன்று கூடுது, தேர்டோட ஒன்று குறையுது, நாலாவதோட ஒன்று கூடுது. மாறி மாறி கூடி குறையுது, கூடி குறையுது. இங்க பார்த்தோம்னாங்க ஃபர்ஸ்டுக்கு கூடி குறைஞ்சு கூடி குறையுது, இது குறைஞ்சு கூடுது. அப்ப அந்த ரெண்டு வித்தியாசங்களை எப்படி நாங்க இப்படியெல்லாம் இந்த இலக்கு இந்த இதுகள் இந்த லாஜிக் மாறும் அப்படின்னு சொல்ற ஒரு ஐடியாவை தான் நாங்க எடுக்கிறோம். இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா
முதலாவது குறையுது, பிறகு கூடுது, பிறகு குறையுது, பிறகு கூடுது. ஒன்று குறையுது, ஒன்று கூடுது, ஒன்று குறையுது, ஒன்று கூடுது. இத பாருங்க, இது இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு, மாற்றி வந்துச்சு. ஏ பி ஏ வந்து ஏபின்னு வருது, பிஏன்னு சொல்லப்படுறது ஏபின்னும், என்கே வந்து கே என்னும் வருது. இடம் மாறுது, இடம் மாறுது, இடம் மாறுது. இரண்டு இரண்டு எழுத்துக்களாக இரண்டு இரண்டு எழுத்துக்களாக இடம் மாறுது. ஏ பிஏ ஏபி ஆகவும், என்கே கேஎன் ஆகவும் மாறுது. என்கே கேஎன் ஆகவும் எங்களுக்கு மாறுது. அடுத்தது பாருங்க, அடுத்தது பாருங்க, அந்த பேங்க்ன்றது சிசிக்யூஓன்னு வந்துச்சு. பேங்க்ன்றது சிசிக்யூஓன்னு வருது. இப்ப இதுல பாருங்க, எங்கிட்ட இந்த பேங்க் அப்படின்னு தரப்பட்டது, பேங்க் தரப்பட்டது சிசிக்யூஓன்னு மாறுது. இப்ப பின்ற பெருமானம் 2, ஏன்ற பெருமானம் 1, என்னுண்ட பெருமானம் 14, கேன்ற பெருமானம் 11. இங்க சின்ற பெருமானம் 3, 3, கிவ்ன்ற பெருமானம் 17, ஓவுண்ட பெருமானம் 15. இப்போ 2ஓட இங்க 1 கூடுது, இங்க 1ஓட 2 கூடுது, இங்க 14ஓட 3 கூடுனா 17 வரும், 11ஓட 4 கூடுனால் 15 வரும். ஆகவே இது இந்த பேங்க்ன்றது எவ்வாறு மாறுதுன்னா, முதலாவது எழுத்தோட 1 கூடுது, இரண்டாவது எழுத்தோட 2 கூடுது, மூன்றாவது எழுத்தோட 3 கூடுது, நான்காவது எழுத்தோட 4 கூடுது. இந்த பேங்க்ன்ற சொல்ல சிசிக்யூஓ எவ்வாறு வருதுன்னு சொன்னா, முதல் எழுத்தோட 1 கூடுது, இரண்டாவது எழுத்தோட 2 கூடுது, மூன்றாவது எழுத்தோட 3 கூடுது, நாலாவது எழுத்தோட 4 கூடுது. அடுத்தத பாருங்க, இந்த பேங்க்ன்றது எக்ஸ் ஒய் எல் ஓண்டு வருது. இந்த பி எக்ஸ் ஆகுதுன்னு சொன்னா இதை நல்லா கவனிங்க. இந்த பி எக்ஸ் ஆக மாறுதுன்னா பிக்கு எதிரே உள்ளது வந்து அதற்கு முன்னுள்ள எழுத்து, பிக்கு எதிரே உள்ளது வந்து அதுக்கு முன்னுள்ள எழுத்து. அதே போல ஏக்கு எதிரே உள்ளது வந்து ஏக்கு எதிரே ஜெட் இருக்குதா, அதுக்கு முன்னால உள்ளது ஒய். அதே போல பாருங்க, எண்ணுக்கு முன்னால உள்ள எழுத்து, எண்ணுக்கு முன்னால உள்ள எழுத்து, எண்ணுக்கு முன்னால உள்ள எழுத்து எது வரும்? எண்ணுக்கு எதிரே உள்ளது வரும் எங்களுக்கு. எண்ணுக்கு எதிரே உள்ளது எம், எண்ணுக்கு எதிரே உள்ளது எம், அதுக்கு முன்னால உள்ள எழுத்து எல். எண்ணுக்கு எதிரே உள்ள எழுத்து எம், அதுக்கு முன்னால உள்ள எழுத்து எல். அடுத்தது கேக்கு எதிரே உள்ள எழுத்து, கேக்கு எதிரே உள்ள எழுத்து பி, பிக்கு முன்னால உள்ள எழுத்து ஓ. அப்ப இந்த சிஸ்டத்தை பாருங்க, இந்த பேங்க்ன்றது எக்ஸ் ஒய் எல்லோன்னு எப்படி வருது என்றால் நல்லா கவனிங்க. இந்த பேங்க் தரப்பட்டு இருக்கிறது, கவனிப்போம். இந்த பேங்க் தரப்பட்டு இருக்கிறது, இந்த பேங்க் தரப்பட்டு இருக்கிறது எங்களுக்கு எக்ஸ் ஒய் எல்லோன்னு எப்படி வருதுன்னா, பின்ற எதிர் வந்து ஒய், பின்ற எதிர் ஒய், ஒய்க்கு முன்னால உள்ளது எக்ஸ். அதே போல ஏன்ற எதிர் ஜெட், ஏன்ற எதிர் ஜெட், ஜெட்டுக்கு முன்னால உள்ளது ஒய். அதே போல எண்ணுண்ட எதிர், எண்ணுண்ட எதிர், எண்ணுண்ட எதிர் எம், எம்முக்கு முன்னால உள்ளது எல். கேயின் எதிர், கேயின் எதிர் பி, பிக்கு முன்னால உள்ளது ஓ, பிக்கு முன்னால உள்ளது ஓ. எனவே இந்த லாஜிக் எவ்வாறெல்லாம் மாறுதுன்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட்டுக்கு 1 கூடுது, பிறகு 1 குறைஞ்சிச்சு பாப்பா. இதுல இன்னொரு எழுத்து மாற்றம் வச்சு எடுத்தாரணும் உங்களுக்கு. அடுத்தது பாருங்க, எதிர் எதிர் எழுத்துக்கள் தரப்பட்டுச்சு. எதிர் எதிர் எழுத்து, பின்ற எதிர் எழுத்து ஒய், ஏன்ற எதிர் எழுத்து ஜெட், என்னுண்ட எதிர் எழுத்து எம், கேன்ற எதிர் எழுத்து பி. அதே போல இங்க பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டுக்கு 1 கூடுது, பிறகு 1 குறையுது, பிறகு 1 கூடுது, பிறகு 1 குறையுது. அதே போல இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு 1 குறையுது, பிறகு 1 கூடுது, 1 குறையுது, 1 கூடுது. இங்க பார்த்தோம்னா எழுத்துக்கள் 2 எழுத்துக்களாக இங்க சேஞ்ச் ஆகுது, இடம் மாறுது. பிஏ ஏபி ஆகவும் என்கே கேஎன் ஆகவும் மாறுது. அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு எழுத்தோடையும் ஒரு பெரும். ஃபர்ஸ்ட் எழுத்தோட 1 கூடுது, செகண்ட் எழுத்தோட 2 கூடுது, மூன்றாவது எழுத்தோட 3 கூடுது, நாலாவது எழுத்தோட 4 கூடிச்சு. இதை பார்த்தோம்னு சொன்னா இங்க பாத்தீங்கன்னா, அதாவது தரப்பட்ட எழுத்துக்கு எதிரே உள்ள எழுத்துக்கு முன்னுள்ள எழுத்து. இது எவ்வாறு தரப்படுதுன்னா, தரப்பட்ட
எழுத்துக்கு எதிரே உள்ள எழுத்துக்கு முன்னுள்ள எழுத்து தரப்பட்ட எழுத்துக்கு எதிரே உள்ள எழுத்துக்கு முன்னுள்ள எழுத்து. இப்ப பீண்ட எதிரெழுத்து வை, பீண்ட எதிரெழுத்து வை, அதுக்கு முன்னால உள்ள எழுத்து எக்ஸ். ஏண்ட எதிரெழுத்து ஜட், செட்டுக்கு முன்னால எழுத்து வை. அடுத்தது என்னண்ட எதிரெழுத்து எம், எம்முக்கு முன்னால உள்ள எழுத்து எல். அதே போல கேண்ட எதிரெழுத்து பி, பிக்கு முன்னால உள்ள எழுத்து ஓ. அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது பாருங்க, இந்த பேங்க் சொல்லப்படுறது எம்பிசிடின்னு வருது. பேங்க்ன்ற சொல்றது வந்து எங்களுக்கு பேங்க் சொல்லப்படுறது எம்பிசிடின்னு வந்துட்டுது. இங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், இதுல பாருங்க, இந்த ரெண்டு எழுத்துக்குரிய அடுத்தடுத்த எழுத்துக்கள் இங்கேயும், இந்த ரெண்டு எழுத்துக்குரிய அடுத்த எழுத்துக்கள் இங்கேயும் தரப்பட்டுச்சு. கவனிங்க, அதுல எப்படி தரப்பட்டுச்சுன்னு சொன்னா, பின்னால் இருந்து வரும் எண்ணுடன் 2, பின்னால வரும் எண்ணுடன் இருந்து 2 கழிச்சிருவோங்க. பின்னால இருந்து வரும் எண்ணுடன் எங்களுக்கு என்ன செய்யப்படுதுன்னா 2 2 கூட்டப்படுது. இப்ப பாருங்க, இதுல பின்னால இருந்து வார எழுத்தோட 2 2 கூட்டப்படுதுண்டா. இப்ப எங்களை தரப்பட்டுக்கிறது பேங்க். இப்ப இந்த ஏயோட 2 கூட்டுனா, ஏயோட 2 கூட்டுனா 3 வரும். இப்ப முதலாவது பாருங்க, பின்னால வார எழுத்தோட 2 2 கூட்டித்தான் இந்த விட வந்துச்சு. இந்த பேங்க்னு சொல்லப்படுறது எங்களுக்கு பேங்க் எப்படி மாறிச்சுன்னா எம்பிசிடின்னு மாறிச்சு. எம்பிசிடின்னு மாறிச்சு. இந்த எம்மும் பியும் எவ்வாறு வந்தது, சியும் டியும் எவ்வாறு வந்ததுன்னு பார்த்தோம்னா, ஏ எடுத்தோம்னு சொன்னா, ஏ என்று எழுத்து எடுத்தோம்னா, ஏன்ற பெருமானம் 1, 1ஓட 2 கூட்டினால் 3, 3க்குரிய எழுத்து சி. அதே போல பி எடுத்தோம்னால் பின்ற பெருமானம் 2, 2ஓட 2 கூட்டணும்னால் 4, 4க்குரிய பெருமானம் டி, 4க்குரிய பெருமானம் டி. அப்ப ஆகவே இந்த எழுத்துக்குரிய பெருமானத்தோட இந்த 2வது உள்ள எழுத்துக்குரிய பெருமானத்துக்கு இப்படி மாத்தி வருவது. இது எங்களுக்கு 3வது எழுத்தாகவும் இது 4வது எழுத்தாகவும் வருது. அதே போல இங்க பாத்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இது எங்களுக்கு முதல் எழுத்தாகவும் இது 2வது எழுத்தாகவும் வரும். இப்ப இங்க பாருங்க, இதுல நல்லா கவனிங்கோ, நல்லா கவனிங்க. இத எங்களுக்கு நாங்க இப்படி பின்னால பாக்குறோம், பின்னால பார்த்து வரோம். இந்த பின்னால பார்த்து வந்து இது ஃபர்ஸ்ட் லெட்டரா வருது. கேன்ற பெருமானம் எங்களுக்கு தெரியும் 11, கேன்ற பெருமானம் 11. இந்த 11ஓட 2 கூட்டணும்னா 13, 13க்குரியது எம், அது ஃபர்ஸ்ட் லெட்டர். என்னண்ட பெருமானம் 14, என்னண்ட பெருமானம் 14, என்னண்ட பெருமானம் 14. இந்த 14ஓட 2 கூட்டணும்னா 16, 16க்குரியது பி, அது 2வது. அதுபோல ஏன்ற பெருமானம் 1, 1ஓட 2 கூட்டணும்னா 3, 3க்குரிய எழுத்து சி, 3க்குரிய எழுத்து சி. அதே போல பீன்ற பெருமானம் 2, 2ஓட 2 கூட்டணும்னா 4, 4க்குரிய எழுத்து டி. எனவே இது எவ்வாறு மாறுதுன்னு சொன்னா, இந்த பின்னால வர இது ஃபர்ஸ்ட் லெட்டரா வருது, இது செகண்ட் லெட்டரா வருது, இது 3வது எழுத்து, இது 4வது எழுத்து. ஒவ்வொரு எழுத்தோடையும் ஒவ்வொரு எண் பெருமானத்தோடையும் 2 2 கூட்டுப்படும். இதோட 2 கூட்டுறவங்க, இதோட 2 கூட்டுறவங்க, இதோட 2 கூட்டி பின்னால இருந்து எழுதுறாங்க. பின்னால இருந்து வார எண் பெருமானங்களுக்கு 2 2 கூட்டுறாங்க. 11ஓட 2 கூட்டுனா 13, 13க்குரியது எம். 14ஓட 2 கூட்டுனா 16, 16க்குரியது பி. ஏன்ற பெருமானம் 1, 1க்கு 2 கூட்டுனா 3, 3க்குரிய எழுத்து சி. பீன்ற பெருமானம் 2, 2ஓட 2 கூட்டுனா 4, 4க்குரிய எழுத்து டி. எனவே இந்த லாஜிக்கெல்லாம் பாருங்க, இந்த இங்கிலீஷ் லெட்டருக்குரிய லெட்டர்ஸ் வந்து அந்த பேட்டர்ன்களை பாத்தீங்கன்னா, இங்க என்ன செய்யறாங்கன்னா, பின்னால இருந்து வார எழுத்துக்கு, இந்த பேங்க்ல பின்னால இருந்து வார எழுத்துக்கு 2 2 கூட்டுறாங்க. பின்னால் இருந்து, இதுல பின்னால இருந்து 2 கூட்டுப்படுது. பின்னால இருந்து 2 கூட்டும் போது இந்த பெருமானம் எங்களுக்கு இந்த எழுத்து பெறப்படும், எம்பிசிடி பெறப்படும்.
எனவே இந்த குறிப்பிட்ட பேங்க்ன்ற சொல் இவ்வாறு எப்படியெல்லாம் மாறலும் சொல்லி ஒரு ஜஸ்ட் சின்ன ஐடியா ஒன்று எடுத்துக்கும். இந்த பேங்க்ன்ற சொல் எப்படியெல்லாம் மாறும்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு ஐடியா எடுத்துக்கிறோம். அடுத்தது இந்த பேங்க் எப்படி 10 ஆகுது, எப்படி 7 ஆகுது, எப்படி 42 28 22 ஆகுது, எப்படி 308 ஆகுது, எப்படி 14 17 45 ஆகுதுன்னு பார்ப்போம். இப்ப பார்ப்போம் இந்த 10 ஆகுறது எப்படின்னு பார்ப்போம். இப்ப இந்த பேங்க்ன்ற சொல்ல எடுத்தீங்கன்னா நீங்க இந்த பேங்க்ன்ற சொல்ல எடுத்தீங்கன்னா பீன்ற பெருமானம் 2, பீன்ற பெருமானம் 2, ஏன்ற பெருமானம் 1, என்னுண்ட பெருமானம் 14, கேன்ற பெருமானம் 11. இங்க என்ன செஞ்சு வச்சிருவாங்கன்னா இலக்க சுட்டி எடுத்து வச்சிருக்காங்க. இலக்க சுட்டி 2 1 ஒன்றோட 4 கூட்டுனா 5, ஒன்றோட 1 கூட்டுனா 2. அதாவது 2 இலக்கங்கள் வந்தால் அதுல இலக்க சுட்டின்றது அந்த 2 இலக்கங்களையும் கூட்டுற 1ஐயும் 4ஐயும் கூட்டினால் 5 வரும். கேன்ற பெருமானம் 11 ஒன்றோட 1 கூட்டினால் 2 வந்துடும். இந்த 2ன்றதெல்லாம் தனித்தனி இலக்கங்கள். எனவே அதண்ட இலக்க சுட்டி அதுதான் வரும். இதை சொல்ற இலக்க சுட்டின்னு. இப்ப இந்த இலக்க சுட்டியில பெருமானங்களை கூட்டணும்னா இலக்க சுட்டியில பெருமானங்களை கூட்டணும்னா 2ஓட 1 கூட்டினா 3, 3ஓட 5 கூட்டினா 8, 8ஓட 2 கூட்டினால் 10. எனவே 10 வந்துட்டுது. பாருங்க எவ்வாறு அந்த வினாக்குரிய ஐடியாவை எடுத்து வச்சுறாங்க. தரப்பட்ட எழுத்துக்களுக்குரிய இலக்க சுட்டிகளின் கூட்டுத்தொகை பீன்ற பெருமானம் 2, ஏன்ற பெருமானம் 1, என்னுண்ட பெருமானம் 14, 14ல வார 1ஐயும் 4ஐயும் கூட்டினால் 5 வரும். அதே போல கேன்ற பெருமானம் 11, 11ல வார 1ஐயும் 1ஐயும் கூட்டினால் 2 வரும். எனவே அதண்ட இலக்க சுட்டிகளை கூட்டும் போது 2ஓட 1 கூட்டினால் 3, 3 5 8, 8 2 10 வந்துட்டுது. எனவே இந்த 10 வந்ததுக்குரிய ஐடியாவை எடுத்துட்டோம். இப்ப அடுத்தது பாருங்க இந்த 7 எப்படி வந்துச்சுன்னு சொல்லி 7. இப்ப நான் பேங்க்ன்ற சொல்ல எடுத்தோம்னா இந்த பேங்க்ன்ற சொல்லுல ஓகே நீங்க போட்டதும் சரி, மொத்தமாக கூட்டிட்டு இலக்க சுட்டி எடுத்தாலும் சரி, மொத்தமாக கூட்டிட்டு இலக்க சுட்டி 2 3 2 3 3 3 14 3 14 17, 17ஓட 12 கூட்டுனா 28. இந்த 28ல வார 2ஐயும் 8ஐயும் கூட்டி 10 எடுக்கலும், அதுவும் ஓகே. இலக்க சுட்டின்றது அவ்வாறு வரும் உங்களுக்கு. இதுல பேங்க்ன்ற சொல்ல இருந்து இந்த 7 எவ்வாறு வந்துச்சுன்னு பார்ப்போம். பீன்ற பெருமானம் 2, ஏன்ற பெருமானம் 1, என்னுண்ட பெருமானம் 14, கேன்ற பெருமானம் 11. இந்த 7 எவ்வாறு வந்துச்சுன்னா இங்க சராசரி எடுத்து வச்சிருவாங்க. சராசரி எடுத்துருக்கிறாங்க. சராசரி இதுக்கு சராசரின்றது மொத்த கூட்டுத்தொகைய மொத்த எண்ணிக்கையால பிரிக்கிற 2ஐயும் 1ஐயும் 14ஐயும் 11ஐயும் கூட்டி எண்ணிக்கை 1 2 3 4 4ஆல பிரிக்கிறோம். 2 1 3, 3 14 17, 17ஓட 11 கூட்டினா 28. இப்பதான் பார்த்தோம். 28 4ஆல பிரிக்கும் போது 7 வரும். 28 4ஆல பிரிக்கும் போது 7 வந்துட்டது. எனவே தரப்பட்ட அந்த சொல்ல உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களையும் கூட்டி அதுக்கு சராசரி எடுத்துச்சாங்க. ஒவ்வொரு எழுத்துக்குரிய பெருமானங்களை கூட்டி சராசரி எடுக்கப்பட்டுச்சு. பீன்ற பெருமானம் 2, ஏன்ற பெருமானம் 1, என்னுண்ட பெருமானம் 14, கேன்ற பெருமானம் 11. அந்த பெருமானங்களை கூட்டுனா 28 வரும். 28 4ஆல வகுத்தோம்னு சொன்னா 7 வந்துடும். எனவே தரப்பட்ட இலக்கங்களுக்கு சராசரி கண்டுக்கிறாங்க. தரப்பட்ட எழுத்துக்களுக்குரிய எண்களின் பெருமானங்கள் கூட்டுத்தொகைக்குரிய சராசரி காணப்பட்டிருக்கிற. அதே போல இதை பாருங்க, இந்த விடையை பாருங்க. இந்த விடை எவ்வாறு வருதுன்னா எங்களுக்கு பீன்ற பெருமானம் 2 தெரியும். இந்த 2 முதலாவது பீன்ற 2ஆல பெருக்கிக்கிற 2 4. ஏன்ற பெருமானம் 1, 1 2ஆல பெருக்கினால் 2 2.
என்னண்ட பெருமானம் 14. 14 2ஆல பெருக்கினால் 28. 11 கேண்ட பெருமானம் 11. 11 2ஆல பெருக்கினால் 22. கவனிங்க அத. உங்களுக்கு தெரியும் அந்த பேங்குன்ற சொல்லுல வார முதலாவது எழுத்து 2, அதை 2ஆல பெருக்கினால் 4. 2ஆவது எழுத்து 1, அதை 2ஆல பெருக்கினால் 2. 3ஆவது எழுத்து 14 எண்ணுக்குரிய பெருமானம் 14 2ஆல பெருக்கினால் 28. 11 2ஆல பெருக்கினால் 22. அந்த விட வந்துட்டு அப்படி ஒரு லாஜிக் அதுல பாவிச்சிக்கிறவங்க, அப்படி ஒரு லாஜிக் அதுல இருக்கு. அடுத்ததை பாருங்க, இந்த 308 எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். 308 இந்த 308ன்ற விட எவ்வாறு வந்துச்சுன்னு சொன்னா, இந்த 308ன்னு சொல்லப்படுறது எப்படி வந்துச்சுன்னு சொன்னா எங்களுக்கு இந்த 308 பாருங்க. இந்த 308 எப்படி வந்துச்சுன்னு சொன்னா பீண்ட பெருமானம் 2 இதெல்லாம் பெருக்கிறவங்க பாருங்க, இதெல்லாம் பெருக்கிறாங்க, எல்லா பெருமானத்தையும் பெருக்கிறாங்க. இதுல தரப்பட்ட ஓ 2 2 2 14ஆல பெருக்கினால் 28. பிறகு 28 11ஆல பெருக்கிறாங்க. 28 11ஆல பெருக்கினா 308 வரும். 28 11ஆல பெருக்கினா 308 வந்துடும். கவனிங்க இத. இதுல உள்ள எல்லா இலக்கங்களையும் பெருக்கிற பீண்ட பெருமானம் 2, ஏண்ட பெருமானம் 1, எண்ணிண்ட பெருமானம் 14, கேண்ட பெருமானம் 11. அப்ப இதுல தரப்படுற எல்லா இலக்கங்களையும் பெருக்கிருக்கிற 2 1 14 11. 2 தரம் 1 2 2 2 14ஆல பெருக்கும் போது 28 வரும். 28 11ஆல பெருக்கிற 11ஆல பெருக்கிறது உங்களுக்கு சிம்பிளா தெரியும். 11ஆல பெருக்கிறன்றே சிம்பிள். ஃபர்ஸ்ட்டுக்கு 8 போடுற, பிறகு 2ஓட 8 கூட்டினால் 10, 10க்கு 1 போட்டு 10க்கு 0 போட்டு 1 மீதியா வரும். அந்த மீதியை 2ஓட சேர்த்தோம்னா 3, விட 308. ஆகவே பெருக்கிருக்கிறாங்க, எல்லா இலக்கத்தையும் பெருக்கிருக்கிற. சார் இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பேங்க்ன்ற சொல்ல இருந்து அது எவ்வாறு வந்துச்சுன்னு பார்ப்போம். பேங்க்ன்ற சொல்ல இருந்து இந்த 14 17 45 எவ்வாறு வந்துச்சுன்னு பார்ப்போம். 14 15 அதாவது இந்த ஒவ்வொரு இலக்கத்தோடையும் இந்த 14 அடுத்தது உங்களுக்கு 17 45 எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்ப்போம். இதுல கவனிங்க, இந்த பின்னால இருந்து இப்ப உங்களுக்கு இந்த பேங்குன்ற சொல்லுல கேண்ட பெருமானம் 11, எண்ணிண்ட பெருமானம் 14, ஏண்ட பெருமானம் 2, பீண்ட பெருமானம் 2. இங்க என்ன செஞ்சுக்கிறாங்கடா, பின்னால இருந்து 11ஓட 3 கூட்டுனால் 14. அந்த 14 தான் இது. அடுத்தது 14ஓட 3 கூட்டுனால் 17. அந்த 17 தான் இது. அடுத்தது 1ஓட 3 கூட்டுனால் 4. அந்த 4 தான் இது. அடுத்தது 2ஓட 3 கூட்டுனால் 5. அந்த 5 வந்துட்டு. எனவே பின்னால இருந்து ஒவ்வொரு எழுத்துக்குரிய பெருமானத்தோடையும் 3 கூட்டிச்சிருவாங்க. கேண்ட பெருமானம் 11, 11ஓட 3 கூட்டுனா 14. எண்ணிண்ட பெருமானம் 14, 14ஓட 3 கூட்டுனா 17. ஏண்ட பெருமானம் 1, 1ஓட 3 கூட்டுனா 4. பீண்ட பெருமானம் 2, 2ஓட 3 கூட்டுனால் 5. எனவே பாருங்க, இந்த பேங்குன்ற சொல்லுக்கு வெவ்வேறு வகையான லொஜிக்கை பயன்படுத்தி சரியா, வெவ்வேறு வகையான லொஜிக்கை பயன்படுத்தி அதுக்குரிய விடையை எடுத்து வச்சிருவாங்க. சரி, நாங்க இதை பார்ப்போம். இதுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். இந்த எத்தனாவது விடை கூட இந்த சிசிஎம்ஓக்குரிய விடையை பாருங்க. சிசிஎம்ஓக்குரிய விடையில என்ன பிரச்சனைன்னு சொல்லி பாருங்க. அதுல சிசிஎம்ஓக்குரிய விடை ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க, 1 கூடுது, பியோட 1 கூடுனா 2, ஏயோட 2 கூடுனா 3. பிறகு என்னோட 1 கூடுனா எண்ணுல இருந்து 1 பேங்க் எண்ணுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு பாருங்க, இதுல 1 கூடி வருது. இந்த பேங்குன்ற சொல்ல பாருங்க, அதுல அந்த பேங்குன்ற சொல்ல பார்ப்போம். அதுல பேங்க் அதுக்கு வருது வளர்ச்சி விட CCMO. இப்ப பிசி ஆகுதுன்னு சொன்னா இதுல 1 கூடிட்டு
பிறகு ஏசி ஆகுதுன்றால் 2 கூடுது. பிறகு என் எம் ஆகுதுன்னா என் எம் ஆகுதுன்னு சொன்னா என் என்ற எழுத்து எங்களுக்கு எம் ஆக மாறுது. என் என்ற எழுத்து சிசிஎம்ஓ என் வந்து எம் ஆக மாறுதுன்னு சொன்னால் 14 13 ஆகுதுனால் 1 குறையுது. பிறகு கே கே இந்த பெருமானம் 11 கே இந்த பெருமானம் 11 ஓ உண்ட பெருமானம் 15 ஓ உண்ட பெருமானம் 15 அதுல சிசி ஓஎம் வரணும். சிசிஓஎம் ஓகே சிசிஓஎம் அந்த மாத்தி வந்துட்டு ஓஎம் அப்படின்னு வந்திருந்தா சரி. சிசிஓஎம் இப்ப பாருங்க என் என்னோட 1 கூட்டுனா ஓ வரும். கேயோட 2 கூட்டுனா அப்ப இந்த விட இதுதான் இதுக்கு விட. நான் அதை தவறுதலா மாத்தி எழுதிட்டேன். இப்ப சிசிஓஎம் போட்டீங்கன்னா விட ஓகே. ஃபர்ஸ்ட்டுக்கு 1 கூடுது, பிறகு 2 கூடுது, 1 கூடுது 2 கூடுது, 1 கூடுது 2 கூடுது. ஓகே அப்ப இதை மாத்திக்கொள்ளுங்க. சிசிஓஎம் மாத்திக்கொள்ளுங்க. சிசிஓஎம் பொதுவாக இது நாங்க இந்த கோடிங்ல இந்த குறிப்பிட்ட கோடிங்ல இவ்வாறு இந்த கோடிங் எப்படியெல்லாம் வரும்னு சொல்லி சின்ன சின்னதா ஐடியா எடுத்துச்சோம். இப்ப இதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன புது ஐடியாக்கள். இப்ப இந்த பேங்குன்ற சொல் 10 வருதுன்னா அதுல இலக்க சுட்டிகள கூட்டுத்தொகை வருது. அதே போல பேங்குன்ற சொல் 7 வருதுன்னா இந்த எழுத்துக்களுக்குரிய எண் பெருமானத்துக்கு சராசரி கண்டு வச்சிடும். அதே போல ஒவ்வொரு எழுத்தும் 2ஆல பெருக்கப்படுது. அதே போல இதுல உள்ள எல்லா எழுத்துக்களும் பெருக்கப்பட்டு வைக்கிறது. அதே போல இது பின்னால வார எழுத்துக்களோட 3 கூட்டுப்படுது. இவ்வாறு நிறைய லாஜிக் நாங்க பயிற்சிகள் செய்வதனூடாக பெறலும். இவ்வாறு நாங்க இந்த சீக்ரெட் கோடு டீகோடிங் சம்பந்தமாக 10 டைப்ல உங்களுக்கு நாங்க செய்வோம். அதுல 2 டைப் தான் நாங்க பாக்குறோம். அதுலயும் குறிப்பிட்ட அளவு வினாக்களை பாக்குறோம். இப்ப நாங்க எங்களோட வினாக்களுக்குள்ள போவோம். இந்த மாடல் ஒன்றை தழுவியதாக வினாக்கள் எவ்வாறு வரும், அதுக்குரிய அந்த வினாக்களுக்குரிய விடைகளை எவ்வாறு வேகமாக செய்யறோம்னு பார்ப்போம். எல்லாரும் செய்வோம். அதை எப்படி பாஸ்டா செய்ய போறோம்னு பார்ப்போம். சரி இப்ப இதுல பாருங்க, உங்களுக்கு முதலாவது வினா தரப்பட்டுச்சு. முதலாவது வினா அதுல ஷேல் தந்திருக்கிற இது சிம்பிள் கேள்வி 1. அது LSEA மாறுது. அதுக்கு பிறகு நியூஸ்ன்ற சொல் WNSC மாறுது. அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டாப்ன்றது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டுச்சிருவாங்க. உங்களுக்கு 4 ஆப்ஷன் தந்துச்சுறாங்க. OSPT ரெண்டாவது ஆப்ஷன் தந்துச்சிருவாங்க போஸ்ட். மூன்றாவது ஆப்ஷன் தந்துச்சிருவாங்க TOPS. நாலாவது ஆப்ஷன் தந்துச்சிருவாங்க OTPS தந்துச்சுறாங்க. இவ்வாறான வினாக்கள் தரப்படும் போது வெரி குட். இவ்வாறான வினாக்கள் தரப்படும் போது இருக்கிற அதே எழுத்தே வேறொரு வடிவத்துக்கு மாறிடுச்சு. பாருங்க, இந்த இதுல உள்ள ஷேல்ன்ற எழுத்து தான் அங்காலயம் இருக்கிற, இதுல நியூஸ்ன்ற எழுத்துக்கள் தான் வேறொரு வடிவத்துக்கு மாறிடுச்சு. இது எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னா பாருங்க, உங்களுக்கு 4 எழுத்துன்றதால சிம்பிளா செய்யலும். எஸ் அதாவது முதலாவது உள்ளது 2வது இடத்துக்கும், முதலாவது உள்ளது 2வது இடத்துக்கும், 2வது உள்ளது 4வது இடத்துக்கும், 2வது உள்ளது 4வது, 3வது உள்ளது 1வது இடத்துக்கும், பிறகு 4வது உள்ளது 3வது இடத்துக்குமாக இந்த எழுத்துக்கள் மாறுது. அதே போல அங்கே 1 2 போகுது, 2 4 போகுது, 3 1 ஆகுது, 4 3 ஆகுது. எனவே 2ம் ஒரே லாஜிக்கை ஃபாலோ பண்ணுது. அதே போல இந்த ஸ்டெப்ன்றது எப்படி மாறும்னு கேட்கிறவங்க, இப்போ முதலாவது உள்ளது 2வதுக்கு வரணும், முதலாவது உள்ளது 2வதுக்கு வரணும். எங்களுக்கு முதலாவது உள்ள எஸ் 2வது வரணும். இதுல 2வதுல எஸ் வரல, இது வராது. இதுல 2வதுல எஸ் வரல, இது வராது. இதுல 2வதுல எஸ் வரல, இது வராது. ஆகவே முதலாவது ஆப்ஷன். எல்லாத்தையும் பார்க்க தேவையில்லை.
எல்லாத்தையும் பார்க்க தேவையில்லை. கொஞ்சம் கவனிங்க. இதுல பாருங்க, அடுத்த டைப் ரெண்டாவது செய்ய போறோம். கொஞ்சம் கவனிங்க. இதுல சிம்பிளா சொல்லிட்டான். முதலாவது ரெண்டாவதுக்கு மாறுது, 2 4க்கு மாறுது, 3 1க்கு மாறுது, 4 3க்கு மாறுது. இப்ப பாக்குறோம், முதலாவது உள்ளது ரெண்டாவது இடத்துல இருக்கணும். எஸ்ன்றது ரெண்டாவது இடத்துல இருக்கணும். முதலாவது விடையில மட்டும்தான் எஸ்ன்றது ரெண்டாவது இடத்துல இருக்கு, மற்ற எதுலையுமே இல்லை. எனவே எல்லா எழுத்துக்களையும் பார்க்க தேவையில்லை. ரெண்டாவதுல எஸ் இல்ல, ஆகவே முதலாவது விட மட்டும்தான் எங்கட ஆப்ஷன். அடுத்ததை பாருங்க. அடுத்ததுக்கு இந்த லாஜிக் செட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். அடுத்த ரெண்டாவது பாருங்க. உங்களுக்கு ரெண்டாவது வினா தந்து வச்சிருவோங்க. ரெண்டாவது வினா தந்துச்சாங்க, டேலண்ட். இந்த டேலண்ட்ன்றது அதே எழுத்து தான் மாறுது. AELNTT. இப்ப எங்கிட்ட கேட்கிறவங்க, இதென்ற சொல் எப்படி மாறும்? இதென்ற சொல் எப்படி மாறப்போகுதுன்னு கேட்கிறவங்க, இதுக்கு 4 ஆப்ஷன் தந்துச்சாங்க உங்களுக்கு. PIRNTS ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது தரப்பட்டுக்கிற PIRNST தந்துக்கிறவங்க. மூன்றாவது தரப்பட்டுக்கிற NPRIST தந்துக்கிறவங்க. நாலாவது தரப்பட்டுக்கிற INPRST தரப்பட்டுக்கிற. இப்ப நாங்க பழைய அதே லொஜிக்கை இங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். நாங்க இங்க அதே லொஜிக்கை ட்ரை பண்ணி பார்க்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா முதலாவது உள்ளது டி, அது 4லயும் இருக்கிற, 5லயும் இருக்கு. ஒரே எழுத்து 2 தரம் வந்தபடியால இந்த டி 4வது உள்ள டீயா அல்லது இதே டி 5வது உள்ள டீயான்னு சொல்லி எங்களால சொல்லலாம். ரெண்டும் ஒரே டி. எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல நாங்க முதலாவது ஃபாலோ பண்ண அந்த லாஜிக் செல்லுபடி ஆகாது. இதுல பாருங்க, 2 டிடின்ற எழுத்து இருக்கிற, முதலாவது உள்ள டி 4வது 5வது உள்ள 4வது உள்ள டி 5வது உள்ள டீயா அல்லது 6வது உள்ள டீயான்னு எங்களுக்கு தெரியாது. முதலாவது உள்ளது 5வதாகவும் இருக்கலாம், 6வதாகவும் இருக்கலாம். எனவே ஒரே எழுத்து 2 தரம் வாரது, அது அடுத்தடுத்து வாரபடியால எங்க வந்தாலும் எங்களுக்கு எந்த டி எதுன்னு சொல்ல இயலாது. எனவே நாங்க முதலாவது கதைச்ச அந்த முடிவு பொருத்தம் இல்லை. கொஞ்சம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, உண்மைக்கு இது அல்பாபெட்ரிக் ஓர்டர்ல வந்துச்சு. ஆங்கில அகர வருஷப்படி ஒழுங்குபடுத்தி கிடக்குற ஆங்கில அகர வருஷப்படி பாருங்க. AELNTT ஆங்கில அகர வருஷப்படி எழுத்துனா முதலாவது ஏ வரும், பிறகு இ வரும், பிறகு எல் வரும், பிறகு என் வரும், டிடி வரப்போகுது. எனவே இதை நாங்க ஆங்கில அகர வரிசையில ஒழுங்குபடுத்தணும்னு சொன்னா எங்களுக்கு முதலாவது ஐ வரும். முதலாவது ஐ தான் வரும். இந்த எல்லா எழுத்துக்கள்லையும் எங்களுக்கு முதலாவது ஐ வரப்போகுது. முதலாவது எங்களுக்கு எல்லா எழுத்துக்கள்லையும் எது வரப்போகுதுன்னா ஐ என்ற எழுத்து வரப்போகுது. அப்ப ஐ என்ற எழுத்து வாரது முதலாவது விடல்ல, 2வது விடல்ல, 3வது விடல்ல, ஆகவே 4வது. மற்றதை பார்க்க தேவையில்லை. இதை ஆங்கில அகர வருஷப்படி எழுதிக்கிறாங்க. ஏ, அதுக்கு பிறகு இ, அதுக்கு பிறகு எல், அதுக்கு பிறகு என், டிடின்னு வருது. இந்த இதுல உள்ள எழுத்துக்கள்ல ஆங்கில அகர வருஷப்படி முதலாவது வார எழுத்து ஐ. எனவே ஐல ஸ்டார்ட் பண்ணணும். மற்ற எதுவும் ஐல ஸ்டார்ட் பண்ணல. எனவே 4வது விடை. நாங்க எல்லாத்தையும் பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. சிம்பிளா ஐடியா எடுத்து பாஸ்டா நாங்க கேள்வி செய்யறதுக்கு பழகணும். அடுத்த 3வது பாருங்க. 3வது வினாவை பாருங்க. 3வது வினாவில் எங்களுக்கு மெண்டல் ஒரு சொல் தந்துக்கிறாங்க. இந்த மெண்டல் எவ்வாறு மாறுதுன்னா LN DF MO SU ZB
ZB அடுத்தது KM மாறுது. ZB KM மாறுது. அதுல மாறுது எங்களுக்கு பாருங்க KM மாறுது. இப்ப இதுல பாருங்க மொத்தம் எங்கிட்ட 6 எழுத்து இருக்கு. 1 2 3 4 5 6 எழுத்து. 2 4 6 8 10 12 எழுத்தாக மாறுது. 12 எழுத்தாக மாறுது. அந்த அப்படி மாறினால் இந்த டெஸ்ட்னு சொல்லப்படுறது எப்படி மாறும்னு கேட்கிறோம். இதுக்கு எங்களுக்கு 4 ஆப்ஷன் சந்திக்கிறோம். 4 ஆப்ஷன். முதலாவது விட வந்துச்சாங்க UV FG TUUV தந்திக்கிறோம். ரெண்டாவது ஆப்ஷன் தந்திக்கிறாங்க RS CDQR RS தந்திக்கிறோம். மூன்றாவது விட தரப்பட்டிருக்கிற SU DFQ RSU தரப்பட்டிருக்கிற. நாலாவது விட தரப்பட்டிருக்கிற SU DFR TSU சந்திக்கிறவங்க. TSU. இப்ப இதுல பாருங்க இந்த 6 எழுத்து 12 ஆகுது. இந்த எம்ன்றது எல்லுக்கும் எண்ணுக்கும், அதாவது நாங்க எழுதணும்னா LMN வரும். ஆங்கில அகர வரிசைப்படி எழுதணும்னா LMN வரும். எனவே எம்ன்ற எழுத்து வந்தால் அந்த எம்ன்றத கவர் பண்ணிருக்கிற மற்ற 2 எழுத்தும் வருது. அதே போல இ வருது. ஈன்றது டிக்கும் எஃப்க்கும் இடையில வரும். என்னன்றது எம்முக்கும் ஓவுக்கும் இடையில வரும். டீன்றது எஸ்ஸுக்கும் யூக்கும் இடையில வரும். ஏன்றது ஜட்டுக்கும் பிக்கும் இடையில வரும். எல்ன்றது கேக்கும் எம்முக்கும் இடையில வரும். எனவே தரப்பட்டு வைக்கிற எழுத்து எந்த 2 எழுத்துக்களுக்கு இடையில இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இப்ப டி இருக்கிற PQRST அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா PQRST U அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டீன்ற எழுத்து எஸ்ஸுக்கும் யூக்கும் இடையில இருக்கு. எஸ்ஸுக்கும் யூக்கும் இடையில. எனவே முதலாவது விடையும் வராது, இரண்டாவது விடையும் வராது. முதலாவது விடையும் வராது, இரண்டாவது விடையும் வராது. அடுத்த பாருங்க SU வருது. DF கிடக்குற. எனவே நாங்க 2வது எழுத்தை பார்க்க தேவையில்லை. எல்லாத்துலயும் DF கிடக்கு. அடுத்தது பாருங்க QRும் RTயும் கிடக்கு. எனவே நாங்க பார்க்கணும் 3வது எழுத்து. இந்த எஸ்ன்றது யாருக்கு இடையில வச்சிரு? ஆருக்கும் டீக்கும் இடையில. எஸ்ன்றது யாருக்கு இடையில வச்சிரு? ஆருக்கும் டீக்கும் இடையில. எனவே RT உள்ளதுதான் வரப்போகுது. எனவே 4வது விட தான் வரும், 3வது விட வராது. 4வது விட தான் வரும், 3வது விட வராது. ஆகவே 3க்கு 4வது விட சிம்பிளா நாங்க ஐடியா எடுத்துட்டோம். 3க்கு 4வது விட. அடுத்தே பாருங்க 4வது பார்ப்போம். 4வது வினாவை பாருங்க. 4வது வினாவை 4வது வினா. இவரோட 4வது வினாவை பாருங்க. அதுல பேப்பர் 4வது வினா பேப்பர் சொல்லப்படுறது. பேப்பர் சொல்லப்படுறது உங்களுக்கு QCSIW வந்துச்சு. QCSIW அப்படின்னு சொன்னா எங்களோட எக்ஸாம்பிள்ன்றது எப்படி வரும் அப்படின்னு கேக்குறாங்க. எக்ஸாம்பிள்ன்றது எப்படி வரும்? இப்ப இந்த பேப்பர் சொல்றது எவ்வாறு வருதுன்னா, இந்த பேப்பரை பாத்தீங்கன்னா PQ ஆகுது 1 கூடுது, AC ஆகுது 2 கூடுது, அடுத்தது PS ஆகுது 3 கூடுது. பாருங்க PQRS சொன்னா 3 எழுத்து கூடுனதுக்கு பிறகு வருது. அதே போல E வந்து I ஆகுதுன்னு சொன்னா 5 கூடுது, 4 கூடுது, 4 கூடுது. R வந்து W ஆகுனா 5 கூடுது. எனவே ஒவ்வொரு எழுத்தும் 1 2 3 4 5ன்னு கூட்டிட்டு போகுது. பாருங்க ஈன்ற பெருமா EF GHI 4 எழுத்து கூடி வருது. 4 எழுத்து 4வது வருது. 4 கூடுது, அடுத்து 5 கூடிச்சு. இப்ப இந்த எக்ஸாம்பிள்ன்ற விடையே நாங்க பார்க்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு எது வரும்னு கேட்டுக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு எங்களுக்கு முதலாவது விட வந்துக்கிறாங்க பாருங்க. FZ DU
எஃப் செட் டியூ கியூஆர் எல் சந்திச்சிருவாங்க. ரெண்டாவது விட சந்திச்சிருவாங்க எஃப் செட் கியூ டியூ ஆர் எல் சந்திச்சாங்க. அதை அடுத்து மூன்றாவது விடையை பாருங்க. மூன்றாவது விடை எங்களுக்கு தந்திச்சிருவாங்க எஃப் செட் டிக்யூ யூஆர்எல் சந்திச்சிருவாங்க. நாலாவது விடையை பாருங்க எஃப் செட் கியூ டிஆர்எல். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதை இப்படிதான் சிம்பிளா கண்டுபிடிச்சிருக்கேன். இது ஐடியாவை நாங்க எப்படி சிம்பிளா கண்டுபிடிச்சிருந்தா எல்லா இடத்துலயும் எஃப் செட் இருக்கிறேன், எல்லா இடத்துலயும் எஃப் செட் இருக்கு. எனவே நாங்க முதல் 2 எழுத்தையும் பார்க்க தேவையில்லை, எல்லாத்துலயும் எஃப் செட் இருக்கிறேன். இப்ப மூன்றாவது எழுத்தை பாத்தீங்கன்னா மூன்றாவது எழுத்து எங்கிட்ட ஏ இருக்கிற, மூன்றாவது எழுத்தோட 3 கூடணும். அப்ப ஏயோட 3 கூடுனா எங்களுக்கு 4 வரும். 4வது இடத்துல டி இருக்கணும். எனவே இந்த விட வராது. 4வது இடத்துல எங்கிட்ட கியூ இருந்துச்சு, அப்ப இந்த விட வராது. கியூ இருக்கிறது, 2வது விட வராது. அடுத்தது எங்களுக்கு 3வது இடத்துல 4 கூடி வரணும். 3 கூடுனால் இப்ப பாருங்க எங்களுக்கு ஏயோட 3 கூடுனா எங்களுக்கு டி வரும். எனவே இந்த விடையும் வராது, இந்த கியூ உள்ளது வராது, இந்த 2வது விடையும் வராது. எனவே இந்த 2ல 1 தான் வரப்போகுது, டி டின்னு வந்துட்டு. அடுத்த எழுத பாருங்க எம் இருக்கிற, இந்த எம்மோட 4 கூடணும். எம்மோட 4 கூடுனா எங்களுக்கு யூ வரும். எம்மோட 4 கூடுனா யூ வந்துடும். அப்ப எம்மோட யூ கூடுனா சரி இந்த எழுத்து இங்க பார்க்கணும். எம்மோட 4 கூடுனா கியூ வரும். எம்மோட 4 கூடுனா கியூ வந்துடும், யூ வராது. எனவே எங்களுக்கு மூன்றாவது விட. எல்லாம் பார்க்க தேவையில்ல, சிம்பிளா முடிச்சிடணும். எல்லாத்தையும் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. இப்ப 5வது வினாவை பாருங்க. 5வது இவரோட 5வது வினாவை பாருங்க. 5வது வினா அதுல தரப்பட்டிருக்கிற ஏர்டெல்னு சந்திக்கிறாங்க. ஏர்டெல் எப்படி மாறுதுன்னா CKTVGN மாறுது. GN மாறுது. முதலாவது விட சந்திச்சாங்க TG. எதுக்கு கேட்கிறோம் எங்கிட்ட? எங்களுக்கு கேட்கறது இதென்ன விட என்ன வரும்னு கேட்கிறோம். இதுக்கு என்ன விட வரும்னு 4 ஆப்ஷன் தந்து கிடக்கு. TGK NCPEG. ரெண்டாவது விட சாரவங்க TGNKCPEG. மூன்றாவது விட தந்து பட்டுச்சு TGNKPCEG. நாலாவது விட தரப்படுது IGNKCPGE தரப்பட்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஏ 1 வந்து 3 ஆகுது, 2 கூடுது. IJK இதுலயே 2 தான் கூடுது. RST 2 கூடுது. எனவே ஒவ்வொரு எழுத்தோடையும் 2 கூடுது. ஈக்கு அடுத்தது DEFG அப்ப 2 கூடுது. LMN 2 கூடுது. எனவே ஒவ்வொரு பெருமானத்தோடையும் 2 கூடுது. அப்போ R வந்தா RST வரணும். T அப்ப எல்லா எங்களுக்கு அதுல கடைசியில I வந்துருக்கிறபடியால இது வராது. மற்ற எல்லாத்துலயும் பாருங்க இதுல TGன்னு கிடக்குறேன். இப்ப நாங்க பார்க்கணும் 2 எழுத்து கண்டுட்டோம். மூன்றாவது L. அப்ப LMN வரணும். அப்ப N வார விடையே பார்க்கிறோம். மூன்றாவது N வரணும். இங்கேயும் வருது, இதுலயும் வருது, இதுல வரல. அப்ப இந்த விடையும் வராது. மூன்றாவது எங்களுக்கு N வரணும். பாருங்க அதுல LMN வரணும். அடுத்து I இருக்கிற. அப்ப I வந்தா எங்களுக்கு K வரணும். I வந்தா K வரணும். அப்ப I வந்தா K, 2லயும் K வருது. I வந்தா K வரணும். A வந்தால் C வரணும். A வந்தால் C வரணும். அப்ப இதுல C வருது, இதுல P வருது. ஆகவே இந்த விடையும் வராது. இரண்டாவது விடை எங்களுக்கு விடையாக வந்துடும். இரண்டாவது விடை விடையாக வந்துடும். எனவே
இந்த இப்படியான வினாக்கள் தரும்போது நாங்க எல்லாத்தையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, குறிப்பிட்ட சிலதுகளை மட்டும் பார்த்துட்டு வேகமாக எங்களுக்கு விடைய செய்யணும். இப்ப அடுத்த 2வது மாடலை பாருங்க. அது கொஞ்சம் வித்தியாசம், ஆனா சின்ன சின்ன லாஜிக் இருக்குது அதுல. அந்த லாஜிக் எங்களுக்கு சரியாக விளங்கிட்டுன்னு சொன்னா அந்த வினாக்களுக்குரிய விடைகளையும் எங்களால இலகுவாக செஞ்சு கொள்ள முடியும். இப்ப இதுல பாருங்க, அந்த மாடல் 2ல முதலாவது வினாவை பாருங்க. ஸ்டாப் அதனை விட 61. அடுத்த ரீசன், இந்த ரீசனுக்குரிய விட 63. இப்ப எங்கிட்ட கேக்குறவங்க எடியூகேஷனுக்கு எத்தனை வரும்? எடியூகேஷனுக்கு இதுல ஒரு சின்னொரு டெக்னிக் கொண்டு சின்னொரு லாஜிக் கொண்டு பாவிக்கிறாங்க. என்ன இதுல மொத்தம் எத்தனை எழுத்து வச்சுற? 1 2 3 4 லெட்டர்ஸ் இருக்கு. 4 லெட்டர்ஸ், 4 வர்க்கம் 16. இதுல மொத்தம் 1 2 3 4 5 6 எழுத்து இருக்கிற. 6 வர்க்கம் 36. இந்த வார விடைகளை மாத்திக்கிறவங்க 16 மாத்தினால் 61, 36 மாத்தினால் 63. சின்ன ஒரு லாஜிக் பாருங்க எப்படி எங்களுக்கு அந்த கேள்வி. ஸ்டெப்ல 4 எழுத்து இருக்கிற. அந்த 4 வர்க்கம் 16, 16 மாத்தினா 61, இடம் மாத்தினா இன்டர்சேஞ்ச் பண்றவங்க. ரீசன்ட் எழுத்துக்கள் எண்ணிக்கை 6, 6 வர்க்கம் 36, 36 மாத்தினா 63. இப்ப இதை பாக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 லெட்டர்ஸ். ஆகவே 9 வர்க்கம் 81. இதை இடம் மாத்தினா விட 18. அதை விட மாத்தினா விட 18. உங்களோட அந்த வினாவுக்குரிய ஆப்ஷன் வந்து இதுல முதலாவது வினாவுக்குரிய ஆப்ஷன் 2வது இருக்கிற 18. சின்ன லாஜிக் கொண்டு இந்த டேஸ்ல எண்ணிக்கைக்கு வர்க்கம் எழுத்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோங்க. அடுத்த 2வது பாருங்க. 2வது நல்ல ஒரு வினா உண்டு. 2வது பாருங்க, யூனிவர்சல் ஒரு சொல் தந்துட்டு, யூனிவர்சல் ஒரு சொல் தந்துட்டு அதன் பெருமானம் 20. அடுத்தது எஜுகேஷன் தந்துட்டு அதன் பெருமானமும் 20. அப்படின்னா இதன் பெருமானம் என்ன இருக்கிறாங்க? இம்போர்ட் ஃபண்ட். இதுக்கு என்ன விட வரும்னு கேட்டுச்சிருவாங்க. சின்ன ஐடியா ஒன்று பாருங்க. இதுல என்ன லாஜிக் பாவிச்சிருன்னு சொன்னா, இதுல உள்ள லாஜிக் என்னன்னு சொன்னா நல்லா கவனிங்க. இதுல வார உயிரெழுத்துக்களினதும் மெய்யெழுத்துக்களினதும் பெருக்கம். இதுல வார ஆங்கில உயிரெழுத்துக்களினதும் ஆங்கில மெய்யெழுத்துக்களினதும் பெருக்கம். முதலாவது சொல்லுல பார்த்தா எங்கட பபல்ஸ் அண்ட் கன்சென்ட். உயிரெழுத்த பாருங்க, உயிரெழுத்துக்களை பாருங்க. முதலாவது பாருங்க 1, இது ஒரு உயிரெழுத்து. 2, அடுத்தது 3, அடுத்தது 4 உயிரெழுத்து காணப்படுது. U I E A உயிரெழுத்து. அப்ப 4 உயிரெழுத்து காணப்படுது. மற்றதெல்லாம் மெய்யெழுத்து. 1 2 3 4 5. அப்ப உயிரெழுத்தை மெய்யெழுத்தையும் பெருக்கும் போது விட 20. இங்க அடுத்தது பாருங்க, உயிரெழுத்து 1 2 3 4 5. ஏ இருக்கிற, ஐ இருக்கிற, ஓ இருச்சு, ஈ இருச்சு, யூவும் இருச்சு. அப்ப உயிரெழுத்து இங்க 5. மீதமாக உள்ளது மெய்யெழுத்து 1 2 3 4. அப்ப அதனை விட 20. ஆகவே இங்க உள்ள உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் பார்ப்போம். இதுல உள்ள உயிரெழுத்து பாருங்க 1 2 3, ஐயும் ஓவும் யூவும். அப்ப உயிரெழுத்து 3. அடுத்த மெய்யெழுத்த பார்ப்போம். 1 2 3 4 5 6. ஆகவே 18. அப்ப அந்த கேள்வி எவ்வாறு போகுது, எப்படி வித்தியாசமான டைப்ல எல்லாம் எங்களுக்கு கேள்வி வரும்னு பாருங்க. தரப்பட்ட சொல்லுள்ள உயிரெழுத்துறையும் மெய்யெழுத்துறையும் பெருக்கம். ஆகவே அந்த 2வது வினாவுக்குரிய விட எங்களுக்கு 18 வரும். 2வது வினாவுக்குரிய விட 18. ஆகவே 2வது வினாவுக்குரிய விடையும் 2வது. இப்ப 3வது கேள்வியை பாருங்க. 3வது கேள்வியும்
ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல கேள்வி. நாங்க இதுக்கு முதல் அந்த கேள்விக்குரிய ஐடியா எங்களுக்கு தெரியும். எப்படி கேட்டுச்சிருவோங்க? இந்த மூன்றாவது கேள்வியை கேட்டுக்கிறாங்க. மூன்றாவது கேள்வியை பாருங்க. மூன்றாவது கேள்வியில அக்பர் அக்பர்னு சொல்லப்படுறது அக்பர் வந்து 15ஆல வந்துச்சுன்னு சொன்னா, அக்பரை 15ஆல குறிச்சால் அன்வர்னு சொல்லப்படுறது எத்தனையால குறிக்கிற? சிம்பிளா செஞ்சாங்க. இதுல கவனிங்க, உங்களுக்கு தெரியும் அந்த அல்பாபெட் ஏ பெருமானம் உண்டு, உங்களுக்கு தெரியும் ஏக்குரிய பெருமானம் பெருமானம் 1, கே பெருமானம் 11, பி 2, ஏ 1. அதுல அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா 6 18. இப்ப இதுல இலக்க சுட்டிய பாருங்க. 1 கூட்டுனா 2, 1 1 கூட்டுனா 9. இலக்க சுட்டிகள கூட்டுத்தொகை 3 5 6 6 9 15. எனவே தரப்பட்டுள்ள எழுத்துக்கள்ல உள்ள இலக்க சுட்டிகள கூட்டுத்தொகை. அதே போல இங்க ஏக்கு 1, எண்ணுக்கு 14, டபிள்யூக்கு தெரியும் உங்களுக்கு 23 வரும். ஏக்கு 1, 6க்கு 18. இதுல இலக்க சுட்டிய பாத்தீங்கன்னா 1 இதண்டா 5 இதுண்டா 5 1ஓட 4 கூட்டினா 5 2ஓட 3 கூட்டினா 5 1 9 1 மட்டும் 9. இப்ப இதை கூட்டுவோம் 21. ஆகவே அன்வாருக்குரிய பெருமானம் 21. அன்வார் என்ற பெருமானம் 21. மூன்றாவது வினாவுக்குரிய விட 4வது. அன்வாருக்குரிய பெருமானம் 21. அடுத்ததை பாருங்க. அடுத்து சிம்பிள் கேள்வி ஒன்று கண்டிச்சு. சிம்பிள் கேள்வி 4வது வினாவை பாருங்க. 4வது வினாவுல எங்களுக்கு தந்துச்சுல பாருங்க. இதண்ட விட தந்துச்சு எங்கள்கிட்ட. இதண்ட விட 3 15 18 1 தந்துச்சிருவாங்க. அப்படின்னு சொன்னா கொரில்லா இதண்ட விட என்ன வரும்? கொரில்லாட. இது சின்ன வினா உண்டு. அந்த எழுத்துக்களுக்குரிய பெருமானம் போடுபட்டுச்சு. சி 3, ஓ 15, பி 2, ஆர் 18, ஏ 1. இது எல்லாத்தையும் மொத்தமா போட்டு கிடக்கு 315 218 ஒன்று உண்டு. எனவே நாங்க இந்த கொரில்லாக்குரிய விட எழுதணும்னா கொரில்லாட எழுத்துக்களை கொண்டு போட்டீங்கன்னா இப்ப இதுலயும் உங்களுக்கு அந்த விடற ஆப்ஷனை வச்சு கொண்டு நாங்க மதிச்சிட்டு போகணும். விடற ஆப்ஷனை இப்ப முதலாவது எல்லாத்தையும் பார்க்க தேவையில்லை. தந்த தரவின் பாடி இதுல 71 516 91 21 முதலாவது விட. இரண்டாவது விட 741 89 12 12 1. மூன்றாவது விட சந்திச்சிருவாங்க 715 1 89 12 12 1. நாலாவது ஆப்ஷன் தந்துச்சிருவாங்க 71 5 1 8 7 12 12 1. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்துலயும் விட பாருங்க. இதுலயும் 715 வருது, இதுலயும் 715 வருது, இதுலயும் 715 வருது. 715 5 உண்டு, 715 5 உண்டு, 715 5 உண்டு. அதுல மட்டும் 714. அதுல மட்டும் உங்களுக்கு தரப்பட்ட விடையில பாருங்க 714 8 9 வந்துட்டு. அப்ப இந்த இடம் மாறுது உங்களுக்கு பாருங்க. இதுல 7 ஓக்கு 14 வரும், ஓக்கு 14, ஓ சந்திச்சிட 14, 6க்கு 18, ஓக்கு 15 வரும், ஓக்கு 15 வரும். அப்ப ஓக்கு இங்க 14 தந்து கிடக்கு. இந்த விட வராது. இப்ப பாத்தீங்கன்னா இதுல 6 விட உங்களுக்கு தெரியும். 6க்குரிய விட எத்தனை தெரியும்? 6 விட 18. அப்ப 6 விட 18. அப்ப இந்த விடையும் வராது. அப்ப 6 விட 18. இந்த 2ல 1 வரப்போகுது. அடுத்தது பாக்குறீங்க ஐ
ஐன்ற விட தெரியும் உங்களுக்கு, ஐக்குரிய விட ஐன்ற விட 9 வரும். அப்ப ஐக்குரிய விட 9 வரனா இந்த விட வரும், இது வராது. எனவே நாங்க இந்த விடையை எடுத்துடணும். இப்படி நாங்க தரப்படுற வினாக்களை யார எந்த மைக் அமியூட்டாரு இல்லையே, இப்போ கிளியரா விளங்குதா? மைக் ஓகே தானே? ஓகே சரி. இப்ப எங்களோட 5வது வினாவை பாருங்க. அதுல 5வது வினாவை பாருங்க. 4வது முடிஞ்சிட்டு 5வது வினாவை பாருங்க. 5வது வினா, 5வது வினா ஒரு சின்ன வினா ஒன்று வந்துக்கிறோம் உண்ட. 5வது வினாவை பார்ப்போம். இதென்ன பெருமானம் தந்திருக்கிற, இதென்ன பெருமானம் தந்திருக்கிறாங்க உங்கள்கிட்ட. இதென்ன பெருமானம் தரப்பட்டிருக்கிற 46, 46, 29, 29, 39, 27 தந்திருக்கிறாங்க. அதுல பெருமானம் 46. இப்ப இதுல கவனிச்சிங்கன்னு சொன்னா இதுவும் அந்த இலக்க சுட்டி தான். இதுரையும் இலக்க சுட்டி தான். இதுரை விட 13, இதுரை விட 13. ஓவுண்ட விட உங்களுக்கு தெரியும், ஓவுண்ட விட 15, பீண்ட விட 2, ஐண்ட விட தெரியும் 9, ஐண்ட விட 9 தெரியும். எல்லுண்ட விட தெரியும், எல்லுண்ட விட எல்லுக்கும் தெரியும் உங்களுக்கு. இப்ப இதுல அந்த இலக்க சுட்டிய கூட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லாம் பார்க்க தேவையில்லை. 3ஓட 1ஓட 3 கூட்டுனா 4, அது அப்புறம் 1ஓட 5 கூட்டுனால் 1ஓட 5 கூட்டுனால் 6, பிறகு 2, அடுத்தது 9. அந்த 4 லெட்டரும் வந்துச்சுல. இப்படி நாங்க இப்ப இந்த எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தோம்னா, எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா எழுத்தையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாமினேஷன் விடையில முதலாவது விட உங்களுக்கு தாரவங்க 45, 03, 03, 84, 01, 854 சந்திச்சிருவாங்க. ரெண்டாவது விட சந்திச்சிருவாங்க 56, 14, 95, 12, 96, 5. இங்க வந்துச்சாங்க 57, 15, 9, 41, 39, 55. இங்க தாரவங்க 67, 25, 06, 230, 76, 4 ஆப்ஷன் வந்துச்சுவாங்க. உங்களுக்கு தெரியும் ஈண்ட விட 5 தெரியும். அப்ப 5ல வாரதுதான் வரும். இந்த 2 விடையும் ஃபர்ஸ்டுக்கு வராது. ஈண்ட விட 5 தெரியும். எக்ஸ் விட தெரியும் உங்களுக்கு. எக்ஸ் விட 24 தெரியும். எக்ஸ் விட 24 அந்த 2ஐயும் 4ஐயும் கூட்ட வாரது 6 வரும். எனவே 2வது எழுத்து 6 வரணும். எனவே இந்த விடையும் வராது. ஆகவே 2வது விடை. மற்றதை நாங்க பார்க்க தேவையில்லை. ஆகவே 2வது விடை. சரி, நாங்க A to Z போட்டு நீங்க போட்டு அப்படி போட்டீங்கன்னா ஈஸியா வரும் உங்களுக்கு. இப்ப இந்த வினாக்கள் பாருங்க, இந்த கேள்விகள்லாம் நீங்க இதுக்கு முதல்ல ஃபுல்லா எழுதி பார்ப்பீங்க. ஃபுல்லா எழுதி பார்க்க தேவையில்லை எங்களுக்கு. ஃபுல்லா எழுதாமலுக்கு சிம்பிளா நாங்க செஞ்சுட்டோம். பாருங்க, ஈண்ட விட 5, அப்ப 5 உள்ளது 2 இருக்கிற. எக்ஸ்ண்ட விட உங்களுக்கு தெரியும், எக்ஸுக்குரிய பெருமானம் 24, 24 உள்ள 2ஐயும் 4ஐயும் கூட்டினா 6 வரணும். இங்க 7 வருவது. ஆகவே இந்த ஆப்ஷன் எங்களுக்கு விடையா வந்துடும். இது ஒரு டைப். இப்படி எங்களுக்கு கிட்டத்தட்ட 10 டைப் இந்த கேள்விகள்ல இருக்கிற. 10 டைப் இருக்கிற. 10 டைப் எங்கள்கிட்ட இருக்கிற. நாங்க இதுகளை இன்னும் இலகுவாக விளங்கி கொண்டோம்னா இதுல வார 5 வினாக்கள் எங்களுக்கு கட்டாயமா சீக்ரெட் கோட் ரிலேட்டடா வரும். அந்த 10 டைப்புகளையும் நாங்கள் இலகுவா விளங்கணும்னா அதுல வார எல்லா வினாக்களையும் ஷோர்ட் பீரியட்ல செஞ்சிடலும், 2-3 மினிட்ஸ்ல முடிச்சிடலும். அது தொடர்ச்சியான வகுப்புகளின் ஊடாகத்தான் எங்களால தரலும். இன்றைய வகுப்பு இத்தோட முடிவடையுது. எங்களோட அட்மின் சார் உங்களோட கொஞ்சம் பேசணும் போல, கொஞ்சம் நின்று போங்க.